மச்சான் அவனை பாடுறான் இன்னும் உட்காந்து படிச்சு எழுதிக்கிறியான். அவனுக்கு என்னடா எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கான். யாரா அது ஜன்னல் கிட்ட நிக்கிறது? வாத்தியார் பாத்துறாடா உடுறா உடுறா. டிவியை அமர்த்திட்டு தூங்குறானா? இவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டானப்பா. முதல் அந்த டிவி கேபிளை கட் பண்ணி விடணும். டேய் சிரிக்காதடா. என்ன மச்சான் பண்ண சொல்ற? நாள் ஹீரோ மாதிரி இருந்த முடி வெட்டினாங்க அப்புறம் கோமாளி மாதிரி ஆயிட்டியடா. முழிக்கிறான் பாரு ஆந்த முழிச்சாப்புல. சொல்லுடா நீ தானடா பிரிட்ஜுக்குள்ள அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்ட. நீ சொல்லல நைட்டு சாப்பாடு கிடையாதுடா. நான் தான்டா எடுத்து சாப்பிட்டேன். வாத்தியார் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்டா. மண்டைய சுழிஞ்சுக்கிருக்க சார். யோசித்துக்கிருக்கேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாமே தெரியுன்ற மாதிரி யோசிக்கிறியாடா. தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதான். இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா? அப்புறம் என்ன மதிய சாப்பாட்டுக்கு நைட்டு பார்ட்டிக்கு எல்லாமே நீ தாண்டா பொறுப்பு. இப்படி தெரிஞ்சுட்டு தான் நான் பிறந்த நாளை கொண்டாடி இருக்க மாட்டேன். லேண்டா பிறந்தோம் நினைக்க வச்சிட்டீங்கடா இன்னைக்கு. வர வர நம்மளை கண்டுக்கிறவே மாட்டுறாங்க. இடத்துக்கு சாப்பாடும் போட மாட்டுறாங்க. பேசாம வீட்டுல இருக்கலாம் சுருட்டிட்டு தனியாகிட்டா போய் செட்டில் ஆயிடணுமாப்பா. தவிர வேற வழி கிடையாது. என்னடா சொல்றீங்க? எனக்கு சாப்பாடு இல்லையா? விதவிதமா செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு ஆசையா வந்தேனாடா. இப்படி ஏமாத்திட்டீங்களா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இஷ்டமோ கஷ்டமோ வாழ்க்கையில இருக்கதாங்க செய்யும். அதை நாம தாங்க அனுசரிச்சு போய்க்கணும். திருட்டு பயலே இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு பொய்யா சொல்ற? 7 வயசாயிடுச்சு இன்னும் சின்ன பிள்ளை குடிக்கிற பால் டப்பாவை எடுத்து குடிச்சுக்கிட்டு